ஹே ஹாய் வணக்கம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்கும் மேலே உண்டான சாமான்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்போம். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து டெக் ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கு வந்து முன்னலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமான ப்ராடக்ட் அண்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த ஐஃபோனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைய முடியாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பையனோட ஆசை நிறைவேறின ஒரு விஷயம். அது நிறைவேற்றினது என்னோட அன்றும் மின்றும் என்றும் இருக்கிற என்னோட காதலி, என்னோட மனைவி. அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து iPhone 4 வந்து வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஃபோனை வாங்கினதுக்கப்புறமா அவங்க செகண்டாக கூட எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கேப்லேயே பார்த்தீங்கன்னா iPhone 7 லான்ச் ஆச்சு. ஸோ iPhone 7 ப்ளஸ் என்னோட செகண்ட் ஃபோன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே வந்து சம்பாதிச்சு iPhone 12 Pro வந்து வாங்கினேன். அது இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால அப்கிரேட் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு iPhone 16 Pro 256GB டெசர்ட் டைட்டானியம் மாடல் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் ஆப்பிள் ஃபேன் பாய் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். ஆப்பிள் ஃபேன் பாய் ப்ரோ நீங்களும் பழமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன் யூசர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஐஃபோன் வாங்குறதுக்கு உண்டான காரணம் வந்து அந்த ப்ராடக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கும் மேலே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு ஆள், அவர் தான் வந்து ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவாக இருந்தவர். ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளோட ஐஃபோன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். அண்ட் இட் வாஸ் லைக் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை, அதாவது ஒரு கலக்குன்னு உள்ளே பூந்து போய் கலக்கின ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் இட்ஸ் இன்ஜினியரிங் மார்வல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸோட ஒரு மார்வல்னு சொல்லலாம். ஸோ இதை ஓன் பண்ணுறது வந்து ஒரு விதமான ப்ரைடுன்னு சொல்லலாம். அதுக்காகன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வாங்குறது இருக்குது. பட் சில பேர் வந்து இந்த லோகோவை காட்டுறதுக்காகவும் பந்தா பண்ணுறதுக்காகவும் வாங்குறவங்க இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவன் நான் கிடையாது. எனக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்னால் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அருமையான ஒரு மனுஷன். ஐ டென்ட் ஹாவ் அ சான்ஸ் டு மீட். அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் அவரோட எல்லா விஷயங்களும் வந்து நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவர் உயிரோட இருக்கிற காலத்தில். அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நெவர் ஸ்விட்ச்ட் டு எனி அதர் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். அண்ட் 2 டிவைஸையும் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். திஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஆண்ட்ராய்டுக்கு அதோட ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ ஐ லவ் திஸ் ஃபோன். பட் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதர் தென் தட் இஸ் DJI-யும் சரி ஒரு என்ட்ரி லெவல் ட்ரோன் ஒன்று வந்து வாங்குவோம், அங்கே இங்கே கொஞ்சம் பறக்க விட்டு வீடியோஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோனை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இருக்குன்றதுலாம் எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. திஸ் இஸ் பெல்கினோட 3-in-1 அல்ட்ரா சார்ஜரோ பூஸ்ட் சார்ஜர் அப்படின்ற பேரில் வருது. இது என்னென்னா ஒரு ஸ்டாண்ட் சார்ஜர் மாதிரி. அண்ட் இதில் வந்து ஃபோன், ஏர்பாட்ஸ் அண்ட் ஆப்பிள் வாட்ச் மூணுமே வந்து ஒரே இடத்துல வந்து மூணுத்தையும் வந்து பர்ஃபெக்டாக அதோட ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் வந்து சார்ஜ் பண்ண முடியுன்றதுக்காக இந்த ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா கமிங் டு அவர் ரோலெக்ஸ் ப்ரோ, அவரோட வீடியோவில் வந்த அந்த கம்பெனியோட ஒரு சின்ன வெர்ஷன் வில்லன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆஃப் ஸ்பீக்கர் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன். JBLலேருந்து போஸ்லேருந்து. இந்த வாட்டி சரி ஓகே மார்ஷலை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மார்ஷலோட வில்லன் 2 அப்படின்ற மாடல் வந்து வாங்கியிருக்கேன். கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லனோட இந்த ஸ்பீக்கர். அண்ட் இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணால் ப்ராடக்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு புது விதமான கலராக வந்து வாங்கியிருக்கேன். எல்லாருமே யூஸ்வலாக வாங்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டில் இருக்கிற மாடலு. நான் வாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஒரு மாடலு. ஸோ இது வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். அண்ட் இட் இஸ் லைக் ஒண்டர்ஃபுல்.
செம்ம சவுண்டு, செம்ம கிளாரிட்டி. இத்தினூண்டு ஒரு டிவைஸில் வந்து இவ்வளோ பவரை வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா DJI Neo அப்படின்ற இந்த என்ட்ரி லெவல் ட்ரோன். அண்ட் இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே கொடுத்து வச்சுருக்குறாங்க, இங்கே வந்து இதோட அன்பாக்சிங்க்கு உண்டான ஜிப்பர் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது கிழிச்சாச்சு, ஒட்டியாச்சு, அண்ட் தென் பாக்ஸை ஓப்பனும் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து தே ஹேவ் கிவன், இது வந்து நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளை மோர் காம்போ. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸ்ட்ரா, ஓகே 2 பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பேட்ரிக்கு வந்து ஸ்லாட், சார்ஜிங் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆண்டனாவும் இருக்கா, இல்லை ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, அதை ஹேண்டில் பண்ணதும் கிடையாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் புதுசு தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது இத்தினூண்டா இருக்குது, என்னங்க என்ட்ரி லெவல் ட்ரோன் ரொம்ப காம்பேக்ட்னாங்க, இவ்வளோ காம்பேக்டாவா? இத்தினூண்டு தான், என் கை வந்து பாம்குள்ளே வந்து ஃபிட் ஆகுது பாருங்கள். ஸோ இத்தினூண்டு தான் ட்ரோனே. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோம் ஃபேக்டர், வெயிட், லெட் அஸ் ஓப்பன் திஸ். ஹஹா, இதுதான் வந்து அந்த ட்ரோனு. ஸோ இதுதான் ட்ரோன். வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலரை வந்து ஃபோன் எப்படி எடுத்து மாட்டிக்க முடியும், இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வரும் போல இருக்குது. ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோலர். அதர் தென் தட் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது, ப்ரொப்பலர் மாதிரி, ப்ரொப்பலர் மாதிரி இல்லை, ப்ரொப்பலர் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து 2 ப்ரொப்பலரும் வந்து கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து DJI Neoவோட ஃப்ளை மோர் காம்போ பேக்கில் வரக்கூடிய பொருள்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து கிழிப்போம். எப்போவுமே வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். நான் வந்து எல்லாத்தையும் வந்து சன்னி யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டி ஃப்ரீ ஸ்டோர்லேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஐ ஹோப் செங்கல் கொடுக்காமல் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம ஊரில் வந்து நிறைய பேருக்கு செங்கல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சாரி, ரொம்ப வருத்தமாக இருந்தது கேட்கும்போது. ஸோ ஹியர் கம்ஸ் த iPhone 16 Pro 256GB Desert Titanium. ஃபோனு செம்ம ஸ்லிக்காக சூப்பராக இருக்குங்க. வண்டர்ஃபுல். கூட வந்து பிரைடட் கேபிள், அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி எல்லாருமே சொன்னாங்க ஐஃபோனுக்கு உண்டான அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ ஓகே, எனிவேஸ் அதை வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ நல்லா இருக்குது. டிவைஸை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஹோல்லா. ஸோ ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, அண்ட் ஆனும் பண்ணியாச்சு. ஹலோ ஹாய் எப்படிலாம் வெல்கம் பண்ணுது பாருங்கள். ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் iPhone 16 ப்ரோவையும் யூஸ் பண்ணி, நம்மளோட கேமராவையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலையும் இருக்கிறேன். பட் iPhone 16 ப்ரோவையும் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதுலாம் பார்ப்போம். அண்ட் அதர் தேன் தட் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஆர்வத்தை வந்து தூண்டி விடும், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அதர் தேன் தட் வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye-bye, take care.